ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் செய்கிறேன் அக்மல் பூருக்கு. இன்றைக்கி ரெண்டு விதமான தயிர் சோறு எப்படி செய்யறதுந்தாங்க நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எப்போ பார்த்தாலும் மசாலா அதிகமாக எண்ணெய் இந்த மாதிரி நம்ம சாப்பிட்ருக்கிறதால இன்றைக்கி சிம்பிளாக எப்படி சாப்பிட்லான்ட்டு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு கப்பு சாதம் எடுத்துருக்கிறேன். இந்த சாதம் நல்லா ஆற வச்ச சாதம். பாருங்கள், ஹாட் கண்ட்ரியில் மதியத்துக்கு லஞ்ச் எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னா அது ரொம்பவே புளிப்பாயிடுது தயிர் சாதம். ஸோ புளிப்பாக இல்லாமல் எப்படி இருக்கும் மதியத்தில் அப்படின்ட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு கப்பு நான் தயிர் எடுத்துருக்கேன். சின்ன கப்பால் தான் எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த ஒரு கப்பு நீங்கள் தயிர் எடுத்திங்கன்னா எந்த கப்பால் நீங்கள் போடுறீங்களோ அதே கப்பால் 2 கப்பு நீங்கள் பால் சேர்த்துக்கணும். அந்த மாதிரி சேர்க்கக்குள்ள உங்களுக்கு நல்லாவே மதியத்தில் புளிப்பாக இருக்காது. இதுக்கு நல்லா நம்ம இந்த மாதிரி ஒரு க்ரஷர் எடுத்து நல்லா க்ரஷ் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் செய்யுங்க. இந்த மாதிரி செய்யக்குள்ள சாதம் நல்லா அப்சர்வ் ஆகும். நம்ம போட்ட தயிரில் இந்த மாதிரி அப்சர்வ் ஆகக்குள்ள சாப்பிடக்குள்ள அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதில் பால் போட்டுக்கலாம். இந்த பால் பார்த்திங்கன்னா நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால். ஒரு கப்பு தயிருக்கு 2 கப்பு போடணும் பால். இந்த மாதிரி போடக்குள்ள உங்களுக்கு மதியத்தில் சாப்பிடக்குள்ள அதில் புளிப்பு உங்களுக்கு இருக்காது. நல்லாவே பேலன்ஸாக இருக்கும் அந்த புளிப்பு. மறுபடியும் கொஞ்சமாக க்ரஷ் பண்ணிக்கலாம். ஒரே சின்னதாக கேரட் எடுத்துருந்தேன். இதுக்கு துருவிக்கிட்டேன், போட்டுக்கலாம். வறுத்த வேர்க்கடலை 1 டேபிள் ஸ்பூன் இதுவும் இதில் சேர்த்துக்கலாம். இதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வச்சிடலாம். நம்ம அப்புறமா தாளிக்கலாம். இது ஃபஸ்ட்டு ரகம். இப்போ 2வது ரகம் எப்படி சேர்த்துன்ட்டு பார்க்கலாம். ஒரு 2 பேர் சாப்பிட்ற மாதிரி சாதம் எடுத்துருக்குறேன். இது பார்த்திங்கன்னா நல்லா ஆறி இருக்குது சாதம். நான் ஒரு பெரிய கப்பால் இருக்கும் தயிர் எடுத்துருக்குறேன். ஒரு கப்பு நம்ம தயிர் இதில் போட்டுக்கலாம். ஒரு கப்பு தயிருக்கு 1 கப்பு பால் போடணும். ஏன்னா இப்போ இது நம்ம 2 மணி நேரம் கழித்து சாப்பிட்றதுக்கோசரம் இந்த அளவு பால். கொஞ்சம் பால் நம்ம போட்டுட்டு நல்லா கையால் இது பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் தேவையான அளவு உப்பும் சேர்த்துங்க. இந்த மாதிரி கையால் நல்லா பிசையக்குள்ள அந்த தயிர் போய் நல்லாவே அப்சர்வ் ஆகும். ஏன்னா இது நம்ம ஒரு 2 மணி நேரம் கழித்து சாப்பிட்றோன்றதால இந்த மாதிரி கையால் பிசையக்குள்ள நல்லாயிருக்கும். லஞ்சுக்கு நம்ம எடுத்துகிட்டு போனோன்னா ஒரு 4 மணி நேரம் கழித்து சாப்பிடுவோம். அதுக்கோசரம் தான் நான் கையால் அது பிசையல. மீதி பாலும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம பால் போடக்குள்ள அந்த தயிர் பார்த்திங்கன்னா அதுக்கு அந்த புளிப்புக்கு உங்களுக்கு ஒரு 2 ஹவர் கழித்து சரியாக அந்த புளிப்பு உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம். இது நம்ம ஹாட் கண்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே இந்த மாதிரி சூட் ஆகும். ஒரு பெரிய கேரட் எடுத்துருந்தேன். இதுக்கு துருவிக்கிட்டேன். இதை நம்ம போட்டுக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை இதுவும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம். நான் ஒரு மீடியம் சைஸு வெங்காயம் எடுத்துருந்தேன். இதுக்கு ரொம்ப பொடியாகவே கட் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப பொடியாக கட் பண்ணுங்கள். ஒரு 1/2 டீஸ்பூன் இருக்கும் இஞ்சிக்கு ரொம்ப பொடியாகவே கட் பண்ணிக்கிட்டேன். பச்சை மிளகா காற்றுக்கு ஏற்ற மாதிரி போட்டுங்க. அதுவும் பொடியாகவே கட் பண்ணிக்கிட்டேன். நான் ஒரு பச்சை மிளகாய் எடுத்துருந்தேன். அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கிட்டேன். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு பொரியட்டும். ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் பொரியட்டும். ஒரு 2 வரமிளகாய் எடுத்துருந்தேன். இதை போட்டுக்கலாம். கட் பண்ணி போடுங்க. என்கிட்ட பார்த்திங்கன்னா கருவேப்பிலை காஞ்சி இருந்துச்சு. கொஞ்சமாக போட்டுக்கிட்டேன். நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அன்னியன் ஜிஞ்சர் இதெல்லாமே சேர்த்துக்கலாம். ஒரு 2 பிஞ்சு இருக்கும் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இது கொஞ்ச நேரத்துக்கு நல்லாவே வதக்கலாம். பாருங்கள், நம்ம லஞ்சுக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா தயிர் சாதம் மிக்ஸ் பண்ணி. இப்போ இதில் நம்ம இப்போ வதக்கின இந்த வெங்காயத்துக்கு இதில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி சாப்பிடக்குள்ள நல்லாவே டேஸ்டியாக இருக்கும். இந்த எண்ணெய் இருக்குது இல்லைங்களா, இது நவுத்திட்டு நம்ம இந்த அன்னியனுக்கு மட்டும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஆஃப்டர்நூனில் உங்களுக்கு டேஸ்டியாகவும் இருக்கும். அந்த புளிப்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிக புளிப்பாக இருக்காது. இதே மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள்.
அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் வந்து போட்டுக்கிட்டு நல்லா சூடாயிடுச்சு. 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் பொரியட்டும். காஞ்ச கருவேப்பிலை தான் இருந்துச்சு, கொஞ்சமாக வந்து போட்டுக்கலாம். வரமிளகாய் வந்து எடுத்திருந்தேன், ஒரு 3 இருக்கும், இதுக்கு வந்து கட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சமாக வந்து நம்ம இதில் வந்து பெருங்காயம் போட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகாய்க்கு நல்லாவே வந்து பொடியாக கட் பண்ணிக்கிட்டேன். இஞ்சிக்கு வந்து 1 டீஸ்பூன், இதுவும் வந்து நல்லா பொடியாகவே வந்து கட் பண்ணிக்கிட்டேன். இதுவும் வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நேரத்துக்கு வதக்கலாம். நம்ம வந்து 2வது ரகம் வந்து செய்கிறோம் இல்லைங்களா, தயிர் சாதம், அதுக்கு தான் நம்ம வந்து தாளிச்சிட்ருக்குறோம். இந்த எண்ணெய் இல்லாமல் நம்ம இது மட்டும் நம்ம எடுத்து இதில் போட்டுக்கலாம். ஒரு மீடியம் சைஸு வெங்காயம் இருக்கும், இதுக்கு வந்து ரொம்பவே வந்து பொடியாகவே வந்து கட் பண்ணிக்கிட்டேன். இதுவும் வந்து இதில் வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி வந்து நம்ம வந்து வெங்காயம் வதக்காத போட்டு சாப்பிட்டா இது கூட வந்து நல்லாவே இருக்கும். கொஞ்சமாக வந்து கரியாண்டர் லீவ் வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் கழித்து சாப்பிடக்குள்ளே உங்களுக்கு அந்த புளிப்பு வந்து அவ்வளோவா இருக்காது. ஏன்னா நம்ம வந்து இதில் பால் சேர்த்துருக்கிறதால நல்லா உங்களுக்கு தளன்னு இருக்கும் சாப்பிடக்குள்ளே அந்த ரைஸு. இது வந்து புளிப்பும் வந்து உங்களுக்கு இருக்காது. இது பார்த்திங்கன்னா ஹாட் கண்ட்ரிக்கு வந்து இது வந்து நான் சொல்கிற மெத்தடு சூட் ஆகும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காத ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுற வியூவராக இருந்தீங்கன்னா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உறவினர்களோடையும் ஷேர் பண்ணுங்கள். என்ஜாய் ஃபுட்.